ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி நம்ம வெறும் குக்கீஸ் பண்ணாமல் குட்டி பசங்களுக்கு பொம்மையும் பண்ணி சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஹார்ட்டுக்குள்ளே சர்க்கிள்குள்ளே ஹார்ட்டு, அது மாதிரி இந்த கீ செயின் பொம்மையும் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப்பு சுகர் எடுத்துருக்கேன் ஒரு மிக்சர் ஜாரில். இது 1/4 கப்புங்கிறதுனால 2 வாட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை தனியாக அரைச்சிக்கோங்க. ஒரு பட்டர் வந்து நான் சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறதுனால உப்பு போடக்கூடாது. இல்லாட்டி நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட வேண்டியிருக்கும். லைட்டாக உருக்கி எடுத்திருக்கேன். அதில் சர்க்கரை பவுட்ரு போட்டு நல்லா க்ரீமாக ஃப்ளஃபியாக க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும் இது மிக்ஸ்அப் ஆகிறதுக்கு. அப்புறம் நீங்கள் அதை சைடில் வச்சுட்டு அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 கப்புன்னு மேலே 1/4 பீஸு பீட்ரூட்டில் 1/4 பீஸ் எடுத்து நீங்கள் சின்னதாக அரிஞ்சு மிக்சியில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கலர் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது, இன்னும் பேக்கிங் சோடா கிடையாது, எதுவுமே கிடையாது. நேச்சுரலாக எல்லாமே நேச்சுரலாக பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் மைதா இந்த வாட்டி கலருக்காக நான் போடுறேன். இல்லாட்டி நீங்கள் கோதுமை மாவுலேயே பண்ணலாம். எல்லாமே ஹெல்தி ஐட்டம்ஸ்க்கு. அது இப்போ நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 கப்பு மைதா சேர்த்துருக்கேன். இந்த சமயத்தில் நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு என்ன மாவு வேணாலும் போடலாம். மில்லட்ஸ் கூட போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் கலர் மட்டும் மாறும் உங்களுக்கு. அதனால இந்த வாட்டி நான் இது வந்து ஒயிட்டாக வேணுங்கிறதுக்காக அது போடுறேன். 1 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து ரோஸ் எசன்ஸ், ரோஸ் வாட்டர் எது வேணாலும் சேர்த்துக்க பண்ணலாம். நான் ரோஸ் எசன்ஸு அந்த நல்லா இருக்குங்க. அந்த போட்ட உடனே அப்படியே ரோஸ் ஃப்ளேவர் அப்படி வருது. ஃப்ளேவர் அண்டு அது டேஸ்ட்டுமே சாப்பிடும்போது கேட்டுச்சிங்களா? அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ரோஸ் பவுடரையும் போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா கலந்து விடுங்க. கையால் பிசைஞ்சிங்கன்னா தான் அந்த சூட்டில் வந்து அது நல்லா இலகி கொடுக்கும். கையாலேயே எடுத்துட்டு இதில் 3 பங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2 பங்கு, கிட்டத்தட்ட 2 மடங்கு எடுத்து வச்சுருங்க. ஒரே ஒரு பங்கு வந்து தனியாக வச்சுக்கோங்க. அது வந்து கலர் போட போகிறேன். பீட்ரூட்டு 3 போர்ஷனாக இருந்து 2 எடுத்துட்டோம், நம்ம 1 இருக்குது. ஓகே, அதில் வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸை வந்து வடிகட்டி கொஞ்சம் போட்டால் போதும், நல்ல கலர் வரும். பீட்ரூட் அது வந்து எப்பயுமே நல்ல கலர் வருங்க. ஓகே, அது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கலந்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சேர்த்து கலந்துட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான். இப்போ பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வைக்கணும். இதையும் தனியாக வச்சுக்கணும். அப்புறம் அந்த ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள், அதையும் நீங்கள் தனியாக பிசைஞ்சு ரோல் பண்ணி வச்சிடணும். 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ உங்களுக்கு அதெல்லாம் நல்லா செட் ஆயிரும். எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி இன்கார்பரேட் ஆயிரும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும். இதை மாதிரி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. பேப்பரில் சுற்றி நல்ல டைட்டாக சுற்றி வச்சுருங்க. அது மாதிரி ஒயிட்டையும் சென்ட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். அது இப்போ வச்சதுக்கப்புறம் வந்து இப்போ 10 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சிடணும். எடுத்தாச்சு. 10 மினிட்ஸ் கழித்து எடுத்தோடனே நல்லா ஹார்டன் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் எடுத்து நீங்கள் 2 வாட்டி இப்படி அந்த தோசை ரோலிங் பின்னு வச்சு 2 வாட்டி இந்த மேலேருந்து கீழே, அப்புறம் சைடு பை சைடு அந்த மாதிரி பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதை நல்லா மறுபடியும் பிசைஞ்சு விட்டுட்டு தான் நீங்கள் கொண்டு வரணும் அந்த ஃபார்முக்கு. ஸோ நல்லா எல்லாம் சேர்ந்துடும். சேர்ந்த பிறகு நீங்கள் சப்பாத்தி மாதிரி மெல்லிசாக, ரொம்ப மெல்லிசாக வேண்டாம், கொஞ்சம் தடியாக ஒரு
கொஞ்சம் ஒரு ஃபியூ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்ச பிரெட் பிஸ்கட்லாம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அதோட கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து அது இதாகும்போது வேகும்போது ஐ மீன் பேக் ஆகும்போது கொஞ்சம் சின்னதாகும் அதோட இதெல்லாம் அது மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு திக்னஸில் போடுங்க. இது பாருங்கள், அடுத்தது பிங்க்கு கலரையும் தனியாக எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 கப்பு வந்து பாதாம்னா பாதாம் பருப்பு, அதை வந்து மிக்சியில் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாதாம் பருப்பு போட்டு தான் இது பண்ணுன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரோஸ் குக்கீஸ், ரொம்ப ரோஸ் பாதாம் குக்கீஸ் டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த ரோஸ் எசன்ஸ் போட்டது ரொம்ப நல்லா வருதுங்க. நான் முன்னையே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன், ஆனால் அது கோதுமை மாவு போட்டு பண்ணேன். இப்போ வந்து ஐ மீன் நம்ம மைதா வச்சு பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இது தான், பட்டு நல்லா இருக்குது. அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல லுக்கு நல்லாயிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நிறையா பாதாமை போட்டுட்டு ஒரு லைட்டாக ரோலிங் பின் வச்சு இப்படி எல்லாம் உள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணி விட்ருங்க. ஸோ தட்டு கீழே விழாது. அதுக்காக தான் ஒரு வாட்டி பண்ணிடுங்க. ரெண்டுலேயும் அதே மாதிரி பண்ணி விட்ருங்க. ஸோ நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த பாதாம் உள்ளே போயிடும், அந்த மாவுக்குள்ளேயே போயிடும் அந்த அளவுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஓரம்லாம் வேணால் இது மாதிரி பிஸ்கட் டப்பா ஏதோ ஒரு டப்பா வச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்கொயராக கொண்டு வாங்க. ஸ்கொயராக கொண்டு வந்தால் ஒரு கொஞ்சம் கட் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் வசதியாக இருக்குங்கிறதுக்காக. இல்லாட்டி அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் சேர்த்து பிஸ்கட் பண்ணலாம். பட்டு இப்படி பண்ணிங்கன்னா பாருங்கள், இப்போ ஹார்ட் என்கிட்ட இருந்தது, அந்த குக்கி கட்டரு சின்ன பசங்களாம் விளையாடுற மாதிரி கூட இருக்குது. அதை வந்து அதில் எடுத்துகிட்டு மெதுவாக அது ஒரு ஃபோர்க்கோ ஏதோ வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துடணும் அதை. ஸோ இதுதான் பெஸ்ட்டு பார்ட் இந்த குக்கிக்கு. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இடத்துலேருந்து நம்ம குச்சி வச்சுட்டு ஒரு சும்மா ஏதோ ஐஸ்கிரீம் ஸ்டிக் அது மாதிரி வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறம் சேர்த்து விட்டுருங்க. அது பிரச்சனை இல்லை. அப்புறம் மறுபடியும் அந்த ரெட் ஹார்ட் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பிங்க்கில் வந்து ஹார்ட்டு நல்லா கொஞ்சம் ரோல் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எடுத்துருங்க. பிங்க்கு கலர் அந்த இடத்துல நம்ம ஒயிட் வைக்கலாம். பாருங்கள், இப்போ ஒயிட் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் வந்து இருக்க ஹார்ட்டுக்கு ஓப்பனாக இருக்கிற இடத்த ஹார்ட் ஓப்பனை நம்ம ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறோமா என்ன, அதை சேர்த்துட்டு இப்படி நல்லா அமுக்கி விட்ருங்க. எல்லாம் சேர்ந்த மாதிரி ஆயிரும், கிளண்டி வராது. பயப்படாமல் பண்ணலாம். நீங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் சுற்றிலும் அமுக்கி விட்டுட்டு ஒரு கட்டரை வச்சுக்கிட்டு, கட்டரும் இல்லை இந்த மாதிரி மூடி இருக்குது பாருங்கள், ஃபில்டர் காஃபி மூடி இருக்குது, அதை வச்சுட்டு நல்லா சுற்றி விடுங்க. ஸோ தட் அது நல்லா அழகாக வந்துடும். சுற்றி இருக்கிறதெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் பரவாயில்ல, மறுபடி திரட்டி உருட்டி பண்ண போகிறோம், ஃப்ளாட்டன் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒயிட்டுக்குள்ளே பிங்க் ஹார்ட், பிங்க்குள்ளே ஒயிட் ஹார்ட் வரும். அடுத்தது பார்த்துக்கிட்டே இருங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ரோஸ் எசன்ஸோடு அந்த ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா வந்தது. ஆல்மண்ட்ஸும் நிறையா போட்டு பாதாம், யங்ஸ்டர்ஸ் எல்லாமும் சாப்பிட்ணும், வயசானவங்க எல்லாமும் பாதாம்லாம் சாப்பிட்ணும். எந்த மாதிரி கொடுத்தா எல்லோரும் சாப்பிடுவாங்க, யாரும் குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுட்டேன். இப்போ குக்கி கட்டரை வச்சு சுற்றிரம் வேணால் நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு பென்சில் பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி டப்பா ஏதோ வச்சுட்டு சும்மா ஸ்கொயராக பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. பண்ணலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் அழகாக வரும். இப்போ வந்து இந்த ஹார்ட்டை உள்ளே இருக்கிற மாதிரி ஹார்ட்டு உள்ளே இருக்கணும், வெளியில் அனுப்பிடாதீங்க. வச்சுட்டு அப்படி கட் பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு உங்கள்கிட்ட கத்தியோ எது இருக்குதோ அதை வச்சுட்டு இப்படி மெதுவாக அந்த இதை வந்து ஸ்பேச்சுலாவோ ஏதோ வச்சு எடுத்துட்டு நீங்கள் வச்சு
அவனில் வச்சு பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி அவனு ஒன்றும் கிடையாதுங்க. நேராக அடுப்பில் வச்சு பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸி. நோ நோ ஓவன், நோ பேக்கிங் பவுடர். முக்கியமானது பாருங்கள். ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது இந்த மாதிரி பண்ணணும். இதை வந்து ஒரு பேனு, அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா ப்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோசை கரண்டியை அந்த மாதிரி இதில் ஸ்பேச்செல்லாம் வச்சு எடுத்து மெதுவாக 4 வைங்க போதும். அந்த இந்த இந்த பாத்திரத்துக்கு 4 தான் கொள்ளும். கொஞ்சம் இடைவெளி விட்டு பண்ணணும், ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அது பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தோசைக்கல்லை வந்து ஒன்று நல்ல கனமான தோசைக்கல்லை நல்லா சுட வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. அது மேலே இதை வச்சிடணும். வச்சுட்டு மூடி வைக்கணும். மூடி கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் தான் வைக்கணுங்க, இல்லைன்னா அடியில் காந்திரும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பண்ணினீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஒரு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமுங்கலை பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. அடியிலையும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கலாம். பட்டு ஓகே, இது இந்த மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம், பரிமாறலாம், நல்லாயிருக்கும். கடைசியில் மீதி இருக்க மாவை நான் வெறும் சின்ன ஹார்ட் மாதிரி பண்ணி நிறையா பண்ணி அதையும் நான் இது மாதிரி ஓவன் இல்லாமல் இதில் தோசைக்கல்லில் வச்சு எடுத்தேன். ரொம்ப நல்லா வந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் ப்ரௌன், அடியில் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஆனால் என்னோடய சன்னுக்கு இது மாதிரி தான் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பொம்மை பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவை பாருங்கள். 2 கலர் ரெட் கலர் பென்னு, கருப்பு கலர் பென்னு, க்ளூ கன்னு, அதுக்கு சார்ஜர் எல்லாம். அப்புறம் இந்த மாதிரி கிளாத் வேணும். அது வந்து 3 கிளாத் வேணும். ஒன்று வந்து கேப்புக்கு, ஒன்று சட்டைக்கு, ஒன்று ஃப்ராக்குக்கு. இது வந்து 3 இன்ச்சு எடுத்துருக்கேங்க. இது வந்து ஓரம் வந்து அப்படியே இருக்குது, தைக்க வேண்டியில்லை. அதனால் அடியில் அப்படியே விட்டுடலாம். சப்போஸ் தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ பாருங்கள், 8 நீளம் வந்து 8 இன்ச்சு. இது வந்து ப்ளவுஸ் வரும். ப்ளவுஸுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் 5 இன்ச்சு 5 இன்ச்சு எடுத்துக்கணும். இங்கேயும் 5 இன்ச்சு, இங்கேயும் 5 இன்ச்சு. அதாவது ஸ்கொயர் 5 இன்ச்சு 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயரு, அதை வச்சு மடித்து கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து 6 கேப்பு, அதாவது ஹேட்டு கேப்பு எது வேணால் சொல்லுங்கள். அது தலையில் போடுறது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நூல் கண்டு வேணும், ஊசி நூல். அது அந்த ஓரம் தைக்காத இடத்த இன்னொரு இடம் பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கத்தை இந்த மாதிரி சுருக்கம் போட்டு சுருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு பாருங்கள், இப்படி சேர்த்து தைச்சிட்டு வந்தீங்கன்னா எட்ஜில் வந்து ஒரு இது வருமா, அந்த 2ஐயும் சேர்த்து முடி போட்டுடணும். அது ஒரு சுருக்கமான ஒரு ஃப்ராக் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், அழகாக வந்துச்சு. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நீங்கள் இந்த சைடு இருக்குது பாருங்கள், அது உள் பக்கமாக அதை மடித்து தைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொம்மை கிடைக்கும். அதுக்கு தான் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி வந்துடுச்சு. அதை திருப்பி விட்டுடலாம். இப்போ இதான் ஒரு ஃப்ராக்கு. இந்த பொம்மைக்கு ஒரு ஃப்ராக். அந்த க்ரீம் கலர் வெட்டி வச்சுருந்தோம்ல ரவுண்டாக, அதை வந்து நீங்கள் ஓரத்தில் இதே மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வரணும். அப்புறம் கடைசியாக அந்த 2 பக்கம் 2 எட்ஜு இருக்குது பாருங்கள், அந்த நூல், அது 2ஐயும் சேர்த்து இழுத்து இப்படி சொர்க்க மாதிரி வருங்க. அதை முடிச்சு போட்டுருங்க. 2ஐயும் சேர்த்து போட்டிங்கன்னா அது ப்ளவுஸாக யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு நான் அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி வரும். முடிச்சு போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா நூல்லாம் தைச்சி கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி அழகாக வந்துடும். அப்புறம் வந்து நம்ம இந்த ஹேட் இருக்குல்ல, ஹேட்டு கேப்பு வாட் எவர் யூ கால் இஸ், இது வந்து அதுக்கும் அதே மாதிரி நம்ம ஓரம் ஃபுல்லாக இப்போ எட்ஜில் எல்லாம் அப்படி தையல் போட்டுகிட்டே வந்தோம்னா, ஆனால் இன்சைட் அவுட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா உள் பக்கம் வந்து கெட்ட பக்கமாக இருக்கணும். அதாவது உள்ளே வந்து இதாகவும் டிசைன் பிரிண்ட்டு சரியாக இருக்காது. அந்த சைடு உள்ளவும் வெளியில் வந்து நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி அதையும் சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அது ஒரு பீஸாக கிடைக்கும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த க்ரீம் கலரோட. பாருங்கள், இப்போ 3 பீஸ் கிடச்சிச்சா. இப்போ நம்ம ஹெட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மணி
மணி வந்து இப்போ ஸ்பாஞ்சு ஏதாவது அந்த சட்டையிலலாம் வருது பாருங்கள், எல்லாமே ரீசைக்கிள் தான். நமக்கு எக்ஸ்ட்ரா துணி இருந்ததை வச்சு நான் இது பண்ணுறேன். இது மாதிரி பண்ணிவிட்டு சுற்றி விட்டு பண்ணிவிட்டு அந்த மணி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, இல்லையா பரவாயில்ல, உங்களுக்கு அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சுருட்டி இப்படியே ரவுண்டு பண்ணிங்கன்னா ரவுண்டாக வந்துடும். அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்காக மணி இல்லையே, அந்த மாதிரி நம்மள்கிட்ட இல்லையேன்னு யோசிக்காதீங்க. பாருங்கள், இப்படி பண்ணியே சுற்றி விட்டால் அது ஒரு கிளாத் மட்டும் க்ரீம் கலர் கிளாத்தில் நான் சுற்றியிருக்கேன். ஃபஸ்ட்டு பஞ்சில் ஸ்பாஞ்சில் சுற்றிட்டு அப்புறம் இந்த கலர் க்ரீம் கலர் துணியில் சுற்றி இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஃபேஸ் வந்துடும். அதை கொஞ்சம் அழகையும் அமுக்கி விடுங்க ரவுண்டாக. ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவை. அடுத்தது வந்து நம்ம தலைமுடி. அதுக்கு வந்து கருப்பு கலர் கருப்பு இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கூட போடலாம். பட் கருப்பு இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து இந்த 10 சுற்று போடுங்க. இந்த மாதிரி 4 விரலை வச்சுக்கிட்டு 10 சுற்று போட்டுட்டு 2 எட்ஜ்லேயும் நீங்கள் நூல் வச்சு கட்டணும். வேறு கலர் நூல் போட்டிங்கன்னா அது இன்னும் ரிப்பன் கலராக கட்டினா மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லை, இப்போ ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரி இருக்கும் வேறு ரப்பர் கலரில். ஸோ உங்கள் இஷ்டம்தான். அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, இப்படி தான் பண்ணணும்னு பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், அழகாக வந்துடும். மீதி எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி விட்டுருங்க. அது மாதிரி அந்த பக்கமும் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் அந்த நூல் இப்படி இதாக இருந்ததை கட் பண்ணி விடணும். ஓரம் எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், 2 பக்கமும் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்ன மெலிசு நூலை வச்சு நடுவு போர்ஷன், நம்ம தலையில் வாக்கு வகுடுன்னு சொல்லுவோம்ல, அந்த இடம் வந்து தனியாக அது பண்ணி முடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தேவை. ஹெட் அது வந்து இப்போ வந்து இது கைக்கு வந்து உங்கள்கிட்ட நூல் இந்த மாதிரி கிடைக்குது, இல்லை மேக்ரமே பண்ணுறது நூல் இல்லை, நைலான் மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லைன்னா வெறும் நூல் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் நான் காமிச்சிருக்கேன், அது அந்த மாதிரியும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் அந்த பாவாடை மாதிரி இருக்குல்ல, ஸ்கர்ட் மாதிரி ஒன்று, அந்த போர்ஷனில் நீங்கள் வச்சு ஒட்டணும். க்ளூ கன் வச்சு தான் ஒட்டணும். ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் டக்குன்னு பண்ணுறதுக்கு உங்களுக்கு க்ளூ கன் இருந்தால் நல்லது. அதுக்கு அந்த இடத்துல அப்படி அமுக்கி ஒட்டிடலாம். இல்லை தைக்கணுன்னா நீங்கள் சேர்த்து கூட தைச்சிடலாம். க்ளூ கன்னுக்காக நீங்கள் போய் கடைக்கு வாங்கினோன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த நாடா மாதிரி இருக்கிறத வச்சு தைச்சிடலாம். நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஓரம்லாம் நல்லா ஒட்டி விட்ருங்க கையெல்லாம். இப்போ வந்து அந்த பொம்மையை வந்து ஃப்ரண்ட்டு வந்து நல்ல அழகான போர்ஷனை பார்த்துட்டு இது பேக்கில் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். பின்பக்கம் ஒட்டிட்டு அது ப்ளவுஸ் மாதிரியே ஆயிரும். அது கூட நல்லா சேர்த்து ஒட்டிடுங்க. இப்போ தலைமுடிக்கு வந்து பார்த்து நடுவில் அந்த வகுடு வர இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பக்கமும் ஒட்டணும். இந்த சைடு அந்த சைடு காதுக்கிட்ட ஒட்டுற மாதிரி பார்த்து ஒட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டணும். கொஞ்சம் சைடெல்லாம் இதாகிடுச்சுன்னா மறுபடி கொஞ்சம் வச்சு ஒட்டிடுங்க. கொஞ்சோண்டு க்ளூ மறுபடி வைக்கணும், வச்சுட்டு ஒட்டிடுங்க. அமுக்கி விட்டுருங்க 2 பக்கமும். இப்போ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் அந்த ஒரு பொம்மை. இது மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த கையில் வந்து ஒரு ஒன்று சின்ன ஹார்ட்டு ஒட்டணும். ஹார்ட்டு மாதிரி உங்கள்கிட்ட இல்லை, பூ மாதிரி இருந்ததுனாலும் வச்சு ஒட்டலாம். என்கிட்ட இருந்தது ஹார்ட்டு, அதனால் அந்த இடத்துல வச்சு ஒரு சின்ன கம் ஒரே ஒரு துளி வச்சுட்டு அப்படியே ஒட்டிடுங்க. ஸோ ஹார்ட் வச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு. இப்போ பாருங்கள், இது ஒரு சின்ன பீஸு, ஒரு நம்ம கட்டை விரலில் 2 இன்ச்சு மாதிரி அளவுக்கு கட் பண்ணி துணியை அதே கலரில் இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அந்த பொம்மைக்கு, அதனால் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் பண்ணிவிட்டு கால் அந்த இடத்துல கரெக்டாக எந்த இடத்துல வரும்னு அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டணும். அது மட்டும் பார்த்து ஒட்டுங்க. வச்சு பார்த்துக்கோங்க அப்புறமா நீங்கள் க்ளூ வைங்க. ஏன்னா கோணெல்லாம் ஒட்டிட்டிங்கன்னா சரி வராது. ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அப்புறமா ஓகேன்னொன்னே இந்த இடத்துல க்ளூ வைங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. கால் ஷூ போட்ட மாரி இருக்குது. இப்போ ஒரு சின்ன நாடாவோ இல்லை எடுத்து இந்த மாதிரி ஒரு கீ செயின் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி அப்படியே நேராகவே ஒரு சாட்டின் ரிப்பன் ஏதாவது இருந்ததுன்னா அப்படி பண்ணிடலாம். கீ செயின் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லை
கொடுக்கணும் யாருக்காவது கிஃப்ட்டுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் gift பண்ணலாம். நீங்கள் நவராத்திரி சமயத்துலேயும் பண்ணலாம், இல்லாட்டி மற்ற நாளில் கிஃப்ட்டை ரிட்டர்ன் gift மாதிரியும் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடி வேறு ஏதாவது கிராஃப்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து இதே மாதிரி குக்கிங் கூடயே வேறு சொல்லுவேன். பாருங்கள், இப்போ ரெட்டு கலர் பின்னாடி நம்ம அந்த ஹேட் மாதிரி இருக்கிறதையும் ஒட்டியாச்சு. அந்த தலை முடியெல்லாம் தெரியாமல் இருக்கும் பின்னாடி. இப்போ கருப்பு போன பெண்ணை வச்சு நான் கண் 2 போட்டுட்டு வாய் வந்து ரெட்டு கலர் போட்டேன். இப்போ 2 முத்து மாதிரி இருக்கிறத வச்சு சின்ன குளூ கொஞ்சோண்டு வச்சு காதுல ஒட்ட விட்டுருங்க. அழகாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சின்ன செயின், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தாங்க. பாருங்கள், இந்த இடத்துல கழுத்தில் வந்து செயின் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இது பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணுன்னு இல்லை, அழகாக இருக்கும். பார்த்தா குட்டி பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. பாருங்கள், இது பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சம்மர் வரப்போது நீங்கள் இந்த பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி பண்ண சொல்லலாம். பாருங்கள், இது எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒட்டி விட வேண்டியதுதான். கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.